ஒருத்தரோட கர்மாவை எப்படி உணர்றது? ஒருத்தரோட கர்மா எப்படி உணர்றது? ரொம்ப சிம்பிள். நம்ம எந்த விதத்துலலாம் பாதிக்கப்பட்டுட்டு வரோம், எந்த விதத்துலலாம் நமக்கு மன கஷ்டங்கள் இருக்குது, அப்போ அந்த ரூபத்தில் தான், அந்த விதத்தில் தான் நம்ம கர்மா வேணால் நமக்கு வேலை செய்யுதுன்னு அர்த்தம். அந்த விதத்தில் தான் நம்ம தப்பு பண்ணியிருக்கிறோம், பாவம் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு அர்த்தமாக இருக்கும். இந்த கர்மாக்கள் சிலருக்கு ஃபினான்ஷியல் கர்மா, பொருளாதார கர்மாவாக இருக்கும். அதனால் அவங்களுக்கு பொருளாதார சிக்கல் இருந்துக்கிட்டே இருக்கும். சிலருக்கு அவமானகரமான கர்மா, அவமானம் தரக்கூடியதாக இருக்கக்கூடும். அப்போ பல பேர் நம்ம அவமானப்படுத்தணும்னா நமக்கு அதே ரூபத்தில் நம்மளை அவமானப்படுத்துவாங்கன்னு அர்த்தம். சில பேருக்கு கலத்திர கர்மா, கல்யாண வாழ்க்கையில், திருமண வாழ்க்கையில் வாழ்க்கை துணைக்கு சில பிரச்சனைகளை நம்ம பூர்வ ஜென்மத்தில் செஞ்சுருந்தோம்னா அது இந்த ஜென்மத்தில் திருமண வாழ்க்கை சார்ந்த பிரச்சனையை கொடுக்கும். புத்திர கர்மா, அடுத்த குழந்தைகளுக்கு தீங்கு விளைவிக்கிற செயல்களில் நம்ம பூர்வ ஜென்மத்தில் ஈடுபட்டிருந்தால் இந்த ஜென்மத்தில் நம்மளோட குழந்தைங்களோட வாழ்க்கையில் பல சிக்கல்கள் ஏற்படும். கொஞ்சமாக இருக்கும், இல்லை நிறைய இருக்கும், குழந்தை இல்லாமல் இருக்கலாம், இருந்து பாதிப்புள்ளாகலாம், அல்லது குழந்தைக்காக காலத்துக்கு நம்ம வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்கலாம். இந்த மாதிரிலாம் இருக்கும். அதெல்லாம் அதோட நம்ம செஞ்ச அந்த விஷயத்தை பொறுத்தது. இதுபோல் ஒவ்வொரு விஷயத்துக்கும் தொழில் கர்மா, அடுத்தவங்க தொழிலெல்லாம் நாசம் பண்ணலாம். அப்போ நம்ம இந்த ஜென்மத்தில் நம்ம தொழில் பண்ணாக்கா பாதிப்படைவோம். உதாரணத்துக்கு ஒருத்தர்கிட்ட நம்ம வேலை செய்கிறோம், அந்த முதலாளிக்கு நஷ்டம் வர மாதிரி சில செய்களை செய்கிறது, திருடுறது, துரோகம் பண்ணுறது, இந்த மாதிரி பல செயல்கள்லாம் சில தொழிலாளிகள் செய்வாங்க. அடுத்த ஜென்மத்தில் இவர் முதலாளியாக இருக்க வேண்டிய சூழ்நிலை வரும்போது என்ன ஆகும்னாக்கா இவருக்கு அந்த மாதிரியான வேலை ஆட்கள் தான் கிடைப்பாங்க. அக்கறை இல்லாத, பொறுப்பு இல்லாத, திருட்டுத்தனமான, விசுவாசம் இல்லாத, மோசமான வேலையாட்கள் தான் இவருக்கு அமைவாங்க. இதுபோல் அந்த கர்மாவை நம்ம ஸ்தானம் மற்றும் காரகனை வச்சு ஜாதகத்தில் பார்ப்போம். இந்த ஜாதக ரீதியாக பேச வேண்டாமேன்னுட்டு நான் தத்துவார்த்தமாகவே சொல்லிகிட்டு இருக்கிறேன், ஞானபூர்வமாகவே சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். நம்மளோட விளையாட்டுத்தனத்தினால அல்ல சில வியாபார நோக்கத்தினால, உள்நோக்கத்தினால, தெரிஞ்சும் தெரியாமலும் அடுத்தவங்களோட பார்வைக்கு பாதிப்பு ஏற்படுத்துமேனா நம்மளோட ஜென்மத்தில், இந்த ஜென்மத்தில் நம்மளோட பார்வையை கெட்டு போகுது, கண்ணாடி போடுறோம், அல்லது ரொம்ப பாதிப்படுறது, இதெல்லாம் உண்டு. அடுத்தவங்களோட கல்விக்கு நம்ம உதவி செஞ்சோம்னா